ஸ்வேதாஸ் கிச்சனில் ஒரு விலாக் பார்க்கலாம் வாங்க. விலாகுக்கு அப்புறம் ஒரு ரெசிப்பியும் நான் சேர்த்துருக்கேன், அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஒரு ஃபில்டர் காஃபி தூள் வாங்கியிருந்தேங்க. அவ்வளோ நல்லா வாசமாக இருந்தது. நர்சூஸ் காஃபி தூள் தான் அது. நான் 1/4 கிலோ வாங்கினேன், அது 1/2 கிலோ வாங்கினேன். 2 சிக்கரி பேக்கெட் கொடுத்தாங்க. 1/4 கிலோவுக்கு ஒரு சிக்கரி யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். தூளையும் அந்த சிக்கரியையும் நம்ம கட் பண்ணி அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஃபில்டர் காஃபி போட நல்லாயிருக்கும். அந்த சிக்கரி சேர்க்கறது வந்து நல்லா ஸ்ட்ராங்கு கலர் கொடுக்குது. அவ்வளோ மணமாக இருந்ததுங்க. திறந்தோம் என் கண்ணு முன்னாடியே நான் வாங்கும்போது அதை வந்து காஃபி தூளை வந்து அரைச்சி கொடுத்தாங்க. நேராகவே நான் பார்த்தேன். அவ்வளோ வாசமாக இருந்தது. நர்சூஸ் காஃபி தூள் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. இப்போ வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ சில்லி சப்பாத்தி தான் நான் செஞ்சுருக்கிறேன். எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த சில்லி சப்பாத்திக்கு வந்து கோஸ் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு கேரட்டு, 3 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டமாகவே நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். குடமிளகாவும் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் பாதி குடமிளகா எடுத்துருக்கேன். அதையும் நீட்டமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்தியை 2ஆக கட் பண்ணி அதையும் நம்ம நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பசங்க வந்து சப்பாத்தி வேண்டான்னா இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இல்லை மீந்து போன சப்பாத்தியாக இருந்ததுன்னா கூட அதை நம்ம வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லா காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 2 முட்டை எடுத்துருக்கேங்க. 2 முட்டையை வந்து இதுலேயே டைரெக்டாக நான் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மிளகுத்தூள் உப்பு இதில் சேர்த்துருக்குறேன். வேறு ஒன்றும் சேர்க்கல. இதை அப்படியே பொடி மாஸ் மாதிரி பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். பொடி மாஸ் மாதிரி பண்ணி நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்க்கணும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் தாளிச்சிருக்கேன். இப்போ நறுக்கி வச்சுருக்க இந்த காயெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு மூடிடணும். மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். அப்போ தான் வெந்தா மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் வந்து நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த காய்கறியோட. இப்போ வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடணும். அப்போ வந்து இதில் கலந்துருக்க மசாலாலாம் அந்த சப்பாத்தியில் இறங்கும்.
தண்ணியே சேர்க்கக்கூடாது, நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே மூடி வச்சு மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டேன் சிம்மில் வச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் மூடி வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் ஒரு சேர கலந்துருச்சு. இப்போ ஒரு நல்ல ஃப்ளேவரோட சில்லி சப்பாத்தி ரெடி. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் வந்த பசங்களுக்கு கூட, நம்ம ஸ்கூல் விட்டு வந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. இதுக்கு வந்து மேலே வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் கூட ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை தனியாக வச்சது தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ வாசமாக அவ்வளோ நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.